க்யூரே இல்லாத ஒரு டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்னல் ஆர்கன் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஹே கைஸ், வெல்கம் டு பமீஸ் வேர்ல்டு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ஐ பற்றி தான் பேச போகிறேன். நான் எப்படி ஆர்ஐ மேனேஜ் பண்ணுறேன், எப்படி நான் அந்த ஆர்ஐ டிசீஸோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ப்ரோ ஆர்ஐன்னு சொல்கிறப்போ எல்லாருமே நீங்கள் படித்து வாங்கின பாடம் வச்சுக்க போகிறாங்க, சிஏ மாதிரி. ஆர்ஐ அப்படின்னா ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தமிழில் முடக்குவாதம் தானே அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கரெக்டான டேர்ம் தெரியல. ஆர்ஐ அப்படின்னா ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நிறைய பேர் எனக்கு இந்த டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில், மெயிலெல்லாம் எனக்கு மெசேஜ் வரும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ நான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது எப்படி, நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் வந்துட்டு எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு, செகண்டாக ப்ரெக்னென்ட்டான ஆர்ஐ வச்சுக்கிட்டு, அதான் நிறைய கமெண்ட்ஸ். ஆர்ஐ இருந்தால் குழந்தை பிறக்கிறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஐ என்னங்கிறது சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சுயல் பிளாகரில் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த சேனல் இன்டெப்த்தாக சொல்லலை. இந்த சேனல் பார்க்குறவங்க மேபி வேறு அதர் ஆடியன்ஸ் இருந்தால், லேடிஸ் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும். ஸோ இந்த சேனலுக்கு தான், பமீஸ் வேர்ல்டுக்கு தான் எனக்கு நிறையா கமெண்ட் எல்லாம் வரும், எனக்கும் இருக்குது, எப்படி இது மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஆர்ஐ அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம பாடியை வந்து நம்மளோட செல்ஸே வந்து அழிச்சிக்கிற ஒரு டிசீஸ் அது மெதுவாக அப்படியே நம்மளுக்கு ஒவ்வொரு வலிகள், ஒவ்வொரு பிரச்சனைகளாக பாடியில் வந்துகிட்டே இருக்கும். மெயினாக இம்யூனிட்டி வந்து மொத்தமாக அழிச்சிட்டே இருக்கும். என் பாடியே என்னோட இம்யூனிட்டி அழிக்கிறது. இது இம்யூனிட்டினா எதிர்ப்பு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டுறோம், கீழேருந்து கரையான் அழிச்சிக்கிட்டே வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த கரையான இருக்குன்னு பார்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி இந்த டிசீஸ். இதிலே வந்து நிறைய டைப் இருக்குது. ஆர்ஐயில் வந்து ஆர்த்ரைட்டிஸில் வந்து நிறைய இருக்குது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு, கவுட்டு, அப்புறம் ஆர்ஐலே 2-3 டைப் இருக்குது. நெகட்டிவ், பாசிட்டிவ். அது ரீசெண்டாக தானே தெரிஞ்சிச்சு. ரீசெண்டான ஒரு 5 years முன்னாடி தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் பயங்கரமான பேர் இருக்கும், அதுதான் நெகட்டிவ் ஆர்ஐ. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது ஆர்ஐயில். ஸோ இதுதான் இந்த டிசீஸ் இதுதான். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 14 yearsஆக இருக்குது ஆர்ஐ இருக்குது. ஒரு 14 years. என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த டிசீஸ்க்கு வந்துட்டு மருந்தே இல்லை. மருந்து இல்லை, அது எந்த இதுலேயுமே இல்லை. அலோபதி இல்லை, கண்ட்ரோல் பண்ணலாம். மெடிசன் இல்லை, அப்புறம் ஹோமியோவில் இல்லை. இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மெடிசன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த டிசீஸை வந்து ஒரு மாட்ரேட் லெவலில் தான் வச்சுக்கும் தவிர அது ஃபுல்லாக க்யூர் ஆகாது. இப்போ டயபெட்டிக்ஸ் எப்படி, அது ஒரு இட்ஸ் எ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து நம்மளால் மாட்ரேட்டாக சுகர் ஹை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இன்சுலின் அது இதுன்னு கொடுத்து ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த ஆர்ஐக்கு வந்து மாட்ரேட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அங்கே மெடிசின்ஸ் இருக்குன்னு தவிர அது ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் மெடிசின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 14 yearsஆக இந்த டிசீஸோடு தான் இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போகிறதுலேருந்தே இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்து நான் அலோபதி மெடிசின்ஸ் எதுவுமே எடுத்ததில்லை. இங்கே வந்து நான் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எந்த ஒரு இதுவுமே தப்பு, அதை எடுக்காத பிடிக்காதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நான் எதனால இவ்வளோ ஆக்டிவாக இருக்கேங்கிற சொல்கிறேன்னா, அதை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆரையெல்லாம் இல்லை, ஆரை இருந்தால் இப்படியெல்லாம் தண்ணிக்குள்ளே விளையாட முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாதுன்னு எல்லாம். ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாமே இன்னொரு விஷயம் நம்மளோட வில் பவர் தான். ஸோ எந்த டிசீஸாக இருக்கட்டும், நம்ம மைண்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். எனக்கு இவ்வளோ இந்த டிசீஸ் இருக்குங்கிறக்காக நான் வந்து எந்த வேலையும் செய்யாமல், வீடியோலெல்லாம் வராமல், எப்போ பார்த்தாலும் எனக்கு வலி, நான் எந்திரிச்சு நடக்க முடியாது, நான் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார முடியுமா? இல்லைனா என்ன மாதிரி ஒரு பயங்கர ஒரு என்னது பாடி பில்டராக இருக்கும். பாடி பில்டர் இல்லை, என்ன மாதிரி வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஆள் கூட இருக்கணும். ப்ரோ வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. அது அப்புறம் என்னமோன்னு சொல்லணும்னு நினச்சேன்.
அப்போ நான் வந்து எடுக்கிற மெடிக்கேஷன் என்னென்னா ஆயுர்வேதிக் மெடிக்கேஷன் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஆயுர்வேதிக் தான். அதுவும் நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக 14 இயர்ஸாக அப்படியே எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்போ பெயின் வந்து ரொம்ப அதிகமாகுது, எனக்கு ஸ்வெல்லிங் இது வரைக்கும் வந்ததில்லை, எனக்கு எங்கேயுமே ஸ்வெல்லிங் மாதிரியெல்லாம் வந்ததில்லை. பெயின் ரொம்ப அதிகமாகுது, இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், முட்டியெல்லாம் பெண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா அப்போ நான் டாக்டர்கிட்ட போவேன், மெடிசன் வாங்குவேன். ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த மெடிசன் சாப்பிடுவேன், உடனே அது சப்ரஸ் ஆகிடும். கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி அதுவும் பண்ணலாமான்னு தெரியல, நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஒரு 3 மாதம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ, ரொம்ப வின்டர் டைமில் இல்லை திடீர்னு பயங்கரமான ஹீட்டு கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆகுறப்போ பயங்கரமாக பாடி பெயின் எல்லாம் வரும். பமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடரேட்டான கிளைமேட்டில் இருக்கணும். அதிகமாக வெயில் வந்துடக்கூடாது, அதிகமாக குளிர் வந்துடக்கூடாது. ஒரு மாடரேட்டான, இப்போ ஏசி போட்டுட்ருக்கோம், ஏசி பார்த்தீங்க அப்படின்னா 16, 17 வச்சு அப்போவே பமிக்கு வந்துட்டு பெயின் வரும். அப்போ நம்ம மாடரேட்டான ஒரு 25, 26, 24 அதில் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நார்மலாக இருக்கும், எந்த பெயினும் இருக்காது. காரில் போகிறப்பவும் அப்படி தான். இப்போ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், எப்படி ஆரை வச்சுக்கிட்டு இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய எடுக்கிறீங்கலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு கை வலிக்கலையா கால் வலிக்கலையா அப்படின்னு எல்லாம் இருக்கும் தான். அதுக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் எங்களோட வேலை இதுதான், ட்ராவல் பண்ணுறது, vlog எடுக்கிறது இதுதான். ஸோ அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ ட்ராவல் பண்ணுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 25 இல்லைன்னா 26 அதில் தான் ஏசி வைக்கிறது, ரொம்ப சில் ஆகாமல் பார்த்துப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராவல்லையும் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கும். வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் இறங்கி நிற்கிறது, அந்த ஜாயின்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுக்கறது, எக்ஸசைஸ்னால் சும்மா இறங்கி நின்று ஒரு 4 ஸ்டெப் அப்படியே நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ட்ராவலில் வர பிரச்சனை இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பச்சை தண்ணியில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் பச்சை தண்ணியில் கை வைக்கக்கூடாது, சுடுதண்ணியில் கை வைக்க சொல்லுவாங்க, கேட்க மாட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு குளிக்கிறதே வந்துட்டு சுடுதண்ணியில் குளிங்கன்னு சொல்லுவாங்க, பமி கேட்க மாட்டான், பச்சை தண்ணியில் தான் குளிப்பா. என்ன தெரியுமா, நம்ம அதுவே பழகிடுமோங்கிற ஒரு, ஆக்சுவலி அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அந்த பெயின் வந்து நம்மளுக்கு கம்மியாகும், பெயின் வராமல் இருக்கிறக்காக டாக்டர் சொல்கிற விஷயந்தான் இது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எப்போவுமே இப்போ நம்மளுக்கு சுடு தண்ணி கிடைக்கணும்னு இல்லை, அதனால தான் நான் பச்சை தண்ணியிலே குளிக்கிறது. ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாம் குளிக்க மாட்டேன், அந்த சில்னஸ் நம்ம பாடிக்கு ஆகாதுங்கிறதுனால வெயிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் தண்ணியே ஒரு மிதமான சூடானதுக்கப்புறம் தான் குளிக்கிறது. அப்புறம் இந்த மெடிக்கேஷன் பற்றி நான் சொல்கிறேன். அந்த மெடிசன்ஸ் அப்படி தான், ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ மறுபடியும் பெயின் வரும், எடுப்பேன். இப்போ மெடிசன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிட்றீங்க, எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆயுர்வேதத்தில் வந்து ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பித்தம், கஃபம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்ல, அப்புறம் பாடி ஹீட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒவ்வொரு ஆரே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மருந்து தான் கொடுப்பாங்க. இப்போ நான் சாப்பிட்ற மருந்து உங்களுக்கு செட் ஆகணும்னு இல்லை, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் கிளியர் கட்டாக நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னா ஆயுர்வேதம் மட்டும்தான் பமி வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், வேறு எதுவுமே இடையில வந்துட்டு அலோபதி நாங்கள் எடுத்தோம். இந்த டைம் வந்து கோவிட் டைமில் வந்துட்டு எங்களால் பண்ண முடியல, கோழிக்கோடு போக முடியல, கேரளா போக முடியல. கேரளாவில் தான் பமியை பார்க்குற டாக்டர் இருக்காங்க. அப்போ அங்கே போக முடியாமல் இருந்தப்போ இந்த விஷயம் நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் சுஹைல் வ்ளாகரில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு வந்துட்டு ஆக்சுவலி கால் வந்துட்டு பேரலைஸ் ஆயிடுச்சு, பமியால் நடக்கவே முடியாது. அந்த ஒரு மாதம் நம்ம போட்ட வீடியோவில் எதுலேயுமே நாங்கள் பெருசாக அதை காட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனால் ஃபன் ஃபில்டாக வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். கால் வந்துட்டு பேரலைஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப முடியல. பாஸ் வந்துட்டு கிடைக்காத டைம், அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னு போய் சொன்னால் கூட பார்த்தீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ நார்மலாக காய்ச்சல் எங்கேயா வெட்டிருச்சு, அறுத்துருச்சு, கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவாங்க. பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. அப்போது இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிஷின் வச்சு அந்த வலியை மசாஜ் மாதிரி பண்ணாங்க, அதிகமாயிடுச்சு. அது ஏதோ ஒரு ஃபிசியோதெரப்பி என்னமோ ஒன்று சொன்னாங்க, அது ஒரு ரோலர் மாதிரி இருந்துச்சு, அது மேலே ஒரு ஜெல் மாதிரி ஒரு பெயின் ஏதாச்சும் மெடிசனாக தான் இருக்கும், நம்னஸ் வரதுக்கு அது தேய்ச்சிட்டு அந்த ரோலர் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தேய்ச்சி அந்த வலி அதிகமாயிடுச்சு. அது போக அந்த டைம் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு கொடுத்த மெடிசன் பார்த்தா ஒரு 11 மெடிசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு நேரத்துக்கு 11 மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்?
கிட்னி ஃபெயிலியர் அது இதுன்னு சொல்லி நிறைய ஆகும். நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு டேப்லெட்டும் கூகுளில் அடித்து பார்த்தேன், எல்லாமே ஹை டோஸு. அந்த பெயின் கில்லர் எல்லாம் பயங்கரமான என்ன சொல்கிறது, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ் ஒவ்வொன்றிலையும் இருந்துச்சு. ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிற மெடிசின்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புங்கிற மாதிரி சாப்பிடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் பக்கம் பெட்லேயே தான் உட்காந்துருந்தேன். கால் நடக்க முடியாம 2 காலுமே பெட்ஷீட் மேல பார்த்தா கால் வலிக்கும், அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி ஓகே இங்க நம்ம ஒரு ஆயுர்வேதம் போய் காட்டலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆயுர்வேதம் போய் காட்டிட்டு அவங்க வந்துட்டு கால் வலி தானே எண்ணெய் கொடுக்குறேன்னு சொல்லி எண்ணெய் கொடுத்துட்டாங்க. இவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இல்லையா. இவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவளுக்கு இருக்கிற ஆர்த்தைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு மேலே படவே கூடாது. இது வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு அந்த இஷ்யூ வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, மேலே எண்ணெய் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்துட்டு போட்டு டெய்லியும் கால் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பமிக்கு இருந்த வலி வந்து ரைட் லெக்ல மட்டும்தான். நான் ரைட் லெக்ல மட்டும் தேய்க்காம சரி லெஃப்டையும் காட்டு அதுலயும் தேய்ச்சி பயந்துட்டான். எப்படியோ ஒன்று சரியானா போதுங்கிறக்காக நல்லா கேர் பண்ணிக்கிட்டான் அந்த டைம்ல. அப்போ வீட்லயே அப்போ சர்வெண்ட்டோ யாருமே ஐராவும் இல்லை. அப்போ நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா மேக்சிமம் பாத்துக்கிட்டான் நல்லா. அப்போ லெஃப்ட்லயும் சேர்த்து தேய்ச்சி 2 கால் வராம போயிடுச்சு. 2 காலும் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கால் மட்டும்தான் தூக்க முடியாம, தொட்டாலே ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டாலே வலிக்கும், அந்த அளவுக்கு கத்தி கத்தி அழுவேன். நைட் டைம் எல்லாம் பயங்கரமா வலிக்கும். லெஃப்ட் லெக் வந்து லைட்டா தான் வலி இருந்துச்சு. இவன் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லயே வந்துட்டு ஒரு டாக்டர் அவனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ அந்த டாக்டர் இல்லை. நாங்களும் திருப்பி போய் பார்த்தோம், அந்த டாக்டர் வந்துட்டு அங்கே இல்லை, அவர் மைசூர் போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டப்போதான் எந்த மடையும் வந்துட்டு இந்த ஆர்த்தைட்டிஸ்க்கு என்ன தேய்க்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது ஏன்னு சொல்லி கேட்டால் பமைக்கு இருக்கிற டைப் ஆஃப் ஆர்த்தைட்டிஸ்க்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி உளியக்கூடாதாமா. இவளுக்கு வந்துட்டு மண் இருக்குல்ல, மண்ணை சூடாக்கி தான் அந்த ஒத்தடமே கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பவுடர் மாதிரி இருக்கும் சில மெடிசின், இதில் பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க மெடிசின், அது வந்து சூடு பண்ணி தேய்க்கிறது, அந்த பவுடர் வச்சு நீவி விடுறது, அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணும். அப்படியும் பயங்கரமாக பெயின் இருக்குது அப்படின்னா இந்த கற்பூரதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லா ஆயுர்வேத ஷாப்லையும் கிடைக்கும். இந்த கற்பூரதி தைலம் தேய்ச்சி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், அந்த 5 மினிட்ஸ் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணணும். நாங்கள் வந்துட்டு ஊற வச்சிட்டோம் உங்களோட காலை, இப்படி தான் இவங்களுக்கு பண்ணணும், இந்த ஆயிலெல்லாம் தேய்ச்செல்லாம் நீவி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாரு. அப்போ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஓகே இவளுக்கு ஆயில் தேய்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேய்ச்சிட்டு இருந்தோம், அது தேய்ச்ச உடனே குளிச்சிருவா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் கொடுத்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பதான் படிச்சு வந்திருக்காங்க போல இருக்கு, தேய்ச்சிட்டு ஊற வைங்க, நான் ஓவர் நைட் வந்துட்டு தேய்ச்சி விட்டுருங்க, நான் காலையில குளிச்சுக்கலாம். அது என்னாச்சு உள்ள போய் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிச்சு, போன்ல ஸ்வெல்லிங். அப்புறம் எங்களுக்கு இங்கே ஒரு டாக்டர் கிடச்சி, அந்த டாக்டர் கொடுத்தாங்க ஒரு மெடிசன், பெட்டி நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன். ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்தில் ஒன்று கிடையாதுல, ஒரு வாரத்துல வலி எல்லாம் அப்படியே கம்மியாகி ஸ்வெல்லிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, அந்த 11 மாத்திரைக்கு நான் கொடுத்த காசுன்னு சொல்லி பார்த்தா 9,500 ரூபா. இவ்வளோ பெரிய டப்பா நிறைய மெடிசன் வந்துட்டு ஆயுர்வேதம்ல, ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பாட்டில்ஸாக இருக்கும்ல, அதுக்கு நான் கொடுத்த காசுன்னு பார்த்தா 5,500 ரூபா. 5,500 கஷாயம் ஃபுல்லாக கஷாயம் அரிஷ்டம், அப்புறம் இந்த கஷாய குளிகான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது அந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. நிறைய டயட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதில் சில விஷயங்கள் அந்த டயட்டெல்லாம் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் ஒரு 2 வீக்ஸ்லேயே நம்ம இதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை பிடிச்சி நடப்பேன். இவன் வேற என்ன ஓட விடுவோம், துரத்துற மாதிரியே பண்ணுவான். அப்போ ஸ்பீடாக நடப்பேன். எந்த படம் அது, வின்னர் படத்துல வடிவேல் சார் நடக்கிற மாதிரி இப்படி நடப்பேன். ஆக்சுவலி நல்லா பார்த்துக்கிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தோணாது. அது ஒண்ணு பமிகிட்ட வந்து பேசுறவங்க பமிகிட்ட சிம்பத்தி பார்த்து பேசுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் சிம்பத்தியே பார்க்க மாட்டேன், போய் எடுத்துட்டு வா போடி அப்படிமே. எனக்கு அதுதான் பிடிக்கும். மீன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, ஐயோ என்ன இப்படி பேசுறாங்க, அது ரொம்ப ஒரு எனக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி கேட்குறப்போ ஐயோ என்னடா இது ஏதோ பெரிய நோயாளிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் சுயல் வந்து அது கண்டுக்கவே மாட்டான். அந்த தோழா படத்தில் இருக்கிற மாதிரி கண்டுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி இருக்குங்கிறது. ஆனால் ரொம்ப முடியல அப்படின்னா வந்து உட்காந்து காலில் அமுக்கி விடுறது, சுடு தண்ணி வச்சு தர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு தைரியம் கிடைக்கும். சரி எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், அந்த ஒரு வில் பவர் நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ மெடிசின்ஸோட விஷயம் இப்படி தான். ஸோ நம்ம ஆயுர்வேதிக் நீங்கள் காட்டுற மாதிரி இருந்தால் என்ன டைப் ஆஃப் ஆர்ஐன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிசின் கொடுப்பாங்க. அது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலில் வச்சுக்கும். ஆனால் கண்டினியூஸாக சாப்பிட்ணுன்னு இல்லை, அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே நான் ஒரு ஃபுட்டி கிடையாது, எல்லாமே லிமிட்டடாக தான் சாப்பிடுவேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ ஃபுட்டு வந்து நம்ம எப்போவுமே மெடிசன் சாப்பிட்ற மாதிரி அளவாக நம்ம பாடிக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தொண்டை வரைக்கும் நினச்சிட்டு மட்டனு பீஃப்னு சொல்லிட்டு நிறைய டைப்பு உள்ள எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா உட்கார வச்சு யாரேன்னு இல்லை, எல்லா டிசீஸ்க்குமே அது நல்லது இல்லை, நம்ம உடம்புக்கே அது நல்லது இல்லை. இப்போ நாங்களும் அப்பப்போ நான்வெஜ் எடுப்பேன், வீட்டில் ஆக்குவேன். ஆனால் சாப்பிடும்போது ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் அந்த மாதிரி போட்டு தான் சாப்பிட்றது. நிறையா எடுத்து அப்படியெல்லாம் நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் வந்து ஆரை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெட் மீட்டு, சிக்கன் அதெல்லாம். இல்லை, உன்னோட ஒரு டாக்டர் வந்து ரெட் மீட் சாப்பிட்லாம், பீஃப் சாப்பிட்லான்னு சொன்னார்ல தினேஷ் டாக்டர். ரெட் மீட் சாப்பிடலாம், ஆனால் ரொம்ப கம்மியா பீஃப் சாப்பிடலாம்னு சொன்னதுக்காக அப்படியே ஃபுல்லா பிளேட் நிறைச்சலாம் சாப்பிடக்கூடாது. அளவா வீக்லி ஒரு டைம் 2 டைம் எல்லாம் கொஞ்சமா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அந்த அளவுக்கு தான். நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசை, அதனால நம்ம சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் எக்கு சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை, ப்ரோட்டீன் தானே, போனுக்கும் நல்ல இதுதான். அப்புறம் வேற என்ன, அந்த வெஜிடபிள்ஸில் சிலதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் இருக்குது. காலிஃப்ளவரு, கேபேஜு, அதுக்கப்புறம் இது பொட்டேட்டோ கம்மி பண்ணணும், அதில் பயங்கரமாக ஸ்டார்ச் இருக்கும், அதனால அது கம்மி பண்ணணும். ரைஸே கம்மியாக தான் சாப்பிடணும், ரைஸு கம்மியாக தான் சாப்பிடணும்னா மேக்ஸிமம் நான் ரைஸு ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், நைட்டும் ரைஸ் தான் சாப்பிடுவேன், மத்தியானம் ரைஸ் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கம்மி பண்ணிட்டேன். ரைஸு நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணணும். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் பழத்தில் வந்து இந்த மைசூர் பழம்னு சொல்லுவாங்கல்ல, என்ன விழுந்த பிறகு பூவன் பழம், அது சாப்பிடக்கூடாது. அது என்ன ஆகுனா நம்ம உடம்பு பயங்கர குளிர்ச்சி, அப்போ போன் வந்து குளிர்ச்சி ஆகிறப்போ அந்த பெயின் ட்ரிகர் பண்ணுங்கிறக்காக அது அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாத ஒரு லிஸ்ட் பெருசா இருக்கும். எப்போ வலி வருதோ அப்போ சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி தான். இப்போவும் எனக்கு பெயின் இருக்குது, பெயினோட தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்கே பெயின் இருக்கும், இங்கே பெயின் இருக்கும், ஆனால் ரொம்ப தாங்க முடியாத பெயின் இல்லை, இருக்கும். அது எப்போவுமே பெயின் இருக்கும் தான். ஸோ அது தாங்க முடியாத பெயின் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி அந்த மெடிசின் எப்போவுமே இங்கே ஸ்டாக் இருக்கும், அங்கே இருக்குது, டைனிங் ரூமில் இருக்குது மெடிசின் எப்போவுமே. அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுக்குவேன், அந்த மாதிரி தான். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டிடி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. சமந்தாக்கு அது மயோசைட்டிஸ். டிடி அவங்களுக்கும் ஆரை இருக்குது. நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேரோட இந்த இன்ஸ்டாகிராம் டிஎம் பார்க்குறப்போ நானே யோசிப்பேன், இந்த அளவுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும், அந்த அளவுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபுட் டயட்டு, அதே மாதிரி நம்ம மைண்ட் செட் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக வச்சாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அவங்களுக்கும் அந்த டிடி அவங்களுக்கும் இருக்குது ஆரே. அவங்க வந்து எத்தனை ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, ஆங்கரிங் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வில் பவர் தானே. பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து நின்று பண்ண மாட்டாங்க, அந்த ஹைட்டான சேரில் உட்காந்து தான் பண்ணுவேன் அந்த மைக் முன்னாடி நிற்கிறப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிச்சுவேஷன் அப்படி மாற்றிக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பார்த்தல, எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துருச்சுன்னு. பம்மியோட டாக்டரே வந்து சொல்லியிருந்தாங்க, ஐரா பிறந்து ஒரு 6 மாதம் கழிச்சு நாங்கள் ஐராவை கூட்டிகிட்டு போகிறோம், பம்மியோட அந்த ஆர்த்தைட்டிஸ் பார்க்குற டாக்டர் கேரளாவில் இருக்காங்க, கூப்பிட்டு போகிறப்போ அடுத்தது எப்போ பிளான் பண்ண போகிறீங்க, சீக்கிரமாக பிளான் பண்ணி விடுங்க, இவளுக்கு ஒரு துணை வேணும்ல ஐராக்கு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வேண்டாம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் அந்த டெலிவரி பெயின் அது இதுன்னெல்லாம் தாண்டி சரி ஐரா மட்டும் போதும். இப்போ அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, வயிற்றுக்குள்ளே இருக்குது இது இந்த பிரச்சனை என்ன காலு கை இந்த ஜாயின்ஸ் பிரச்சனை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ அவங்களோட டாக்டர் அப்படி சொன்னாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்டரை பார்த்துக்கோங்க. ஆமாம், கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வெயிட் ரொம்ப கெயின் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகாமையும் பார்த்துக்கணும், அது ஒரு விஷயம் இருக்காது. இந்த ஆரை இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சிக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வெயிட் போடாமல் அதுக்குன்னு ரொம்ப சாப்பிடாமல் இல்லை இருக்கக்கூடாது.
ஹெல்த்தியானது மட்டும் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி அண்டர் வெயிட்டும் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா கால் வந்து வெயிட் தாங்காது. என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து நாங்கள் அபார்ட் பண்ணதே அந்த இதுக்காக தான். அப்போ வெயிட் வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தோம். 45 46 தான் இருந்துச்சு. அப்போது பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா காலில் வந்து பலம் இல்லாமல் போயிடும். அது சொன்னதுனால தான் அந்த மாதிரி பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் கெயின் ஆகிடுச்சு. ஐரா பிறந்தா அப்படியே லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த டிசீஸை பற்றி நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது கவலைப்பட்டு ஐயோ என்ன பண்ணலாம் இப்படி ஆகுது, எனக்கு குழந்தை தூக்க முடியுமான்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. குழந்தையெல்லாம் தூக்கலாம், அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெயின் இருக்கும் தான். ஆனால் இப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கை சப்போர்ட்டிவாக இப்படி வச்சுக்கிட்டு தூக்க வேண்டியதான், ஒரே பொசிஷனில் வைக்காமல் கை அப்பப்போ மாற்றி எடுக்கிறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து க்யூரே இல்லாத ஒரு டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்னல் ஆர்கன் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு டைமு, அது எப்போ என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு இயர்ஸ் ஆக ஆக வந்து ஏதாவது ஒரு இன்டர்னல் ஆர்கன் வந்து கண்டிப்பாக அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அது எந்த ஆர்கன்னு இப்போ நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. டாக்டரும் அதை சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இயர்லி வந்து இந்த ஹெல்த் செக்கப்பு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹார்ட்டுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எப்படியோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம் லைஃப்பில். ஸோ அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம அதைவே யோசித்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டாம். இருக்கிற டைம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக அடுத்தவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கிற லைஃப்பை நம்ம ரொம்ப ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். இந்த லைஃபே நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் ஃபீல் ஆகும். கரெக்டு தானே? அந்த விஷயத்தில் நான் பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் இதுதான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன் கண்ணு இருக்குதா? ஏன் அப்பப்போ கண்ணு இருக்குதுன்னு தெரியல. இது அதனாலேயே நான் இதை பற்றி வீட்லேயுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு பெயினாக இருக்குது அப்படின்னா கூட நான் சொல்லவே மாட்டேன். உடனே தூர வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் அவனுக்கு அடுத்த வேலை எதுவுமே ஓடாது. அப்படியே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அது நிறைய பேர்த்தோட ப்ரேயர்ஸ்னாலன்னு சொல்லணும். தொடர்ந்தும் ப்ரே பண்ணுங்க எங்களுக்காக, எங்கள் ஃபேமிலிக்காக. ஸோ இப்போ 15 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆர்ஏ ஸ்டார்ட் ஆகி. ஸோ இப்படியே ஆர்ஏவோடைய லைஃப் எண்ட் ஆகும். ஆனால் அது க்யூர் ஆகாதில்ல. எப்படியோ ஒன்று அது சப்ரஸ் ஆகும், அதிகமாக வரும். சில டைம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, அது நெகட்டிவ் ஆகிடுச்சு உங்களுக்கு, ஆனால் ஆர்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் அப்படியே போகுமா, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பயங்கர ஹையாக இருக்கும். அது ஏஎஸ்ஓ எல்லாம் 250 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகும். இஎஸ்ஆர் எல்லாம் 91 இருக்கும். அதெல்லாம் 20, 15 அந்த ரேஞ்சில் இருக்க வேண்டியது. அவ்வளோ ஹையாக இருக்கும் திடீர்னு. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஐயோ நான் இப்படியே பெட்லேயே உட்காந்துக்கிறேன், நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ட்ராவல் பண்ண மாட்டேன், குழந்தைய தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் இருக்க மாட்டேன். எனக்கு அதுவும் பிடிக்காது. மேக்ஸிமம் என்னால் நடக்க முடிகிற அளவுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே ஆக்டிவாக நடக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த டைம் வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இருக்கிறப்போ இன்னுமே அந்த இது வந்து அதிகமாகும். எப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகிறப்போ நம்மளுக்கு அந்த டிசீஸோட இதுவும் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறது கம்மியாயிடும். அதனால அப்படியே போகுது. ஸோ யாருமே இந்த ஆர்ஐ இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரேன், நீங்கள் அதை யோசித்து ஃபீல் பண்ணாதீங்க. வலி இருக்கும் தான், அதுக்குன்னா அதுக்கு கம்மி பண்ணுறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதுவே யோசிச்சுட்டு நடக்க முடியுமா, குழந்தை பெற்றுக்க முடியுமா, குழந்தை பெற்றுக்கிட்டா பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பர்சனலி ஆயுர்வேதம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஹெர்பல்ஸ்ங்கிறதுனால. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் காட்டுங்க. நம்ம டாக்டர் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2-3 ஸ்ரீலங்கா கலந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குலாம் அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டாக்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இடையில ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அதனால புது பேஷண்ட்ஸ் யாருமே எடுக்கிறதில்ல. அவங்க ஃபஸ்ட்லேருந்து காட்டிகிட்டு இருக்கிற அந்த பழைய பேஷண்ட்ஸ் இருக்கும், ஒரு 50-60 பேர் மட்டும், அவங்கள மட்டும்தான் ரெகுலராக அவங்க ட்ரீட் பண்ணுறது. அதனால மட்டும்தான்
சஜஸ்ட் பண்ணல இப்படி. ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு நீங்கள் அப்புறம் ஒரு இப்போ லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு செடி சொன்னாங்க. ஒரு செடி எந்த இருந்தா இந்த பேர் செடி. ஆனால் அந்த மெடிசன் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ரொம்ப கசக்குமா, அதனாலேயே நான் அவங்க கொடுக்குற அந்த கோர்ஸை ஃபுல்லாக சில டைம் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமும் அது அந்த கசப்பு வந்து திகட்டிகிட்டே வரும். இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அப்படின்னு சொன்னப்போ அந்த டாக்டர் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஒரு செடி ஒன்று இருக்குது, நாங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துட்டு வாங்கினோம், வந்த உடனே அது வாடி போச்சு, அது வளரவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது எங்கேயாவது கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப நல்லது. என்னது அது? சிட்டாமிருது. அந்த மெடிசின் பேரு சிட்டாமிருது. அமேசான்லயும் இருக்கு. சிட்டாமிருது நம்ம வாங்கி எங்க வீட்டுல வந்து அது வளரல, அது எதனால அப்படின்னு சொல்லி தெரியல. அது வரப்போவே வந்துட்டு ஒரு மாதிரி சுருங்கி தான் வந்துச்சு. அது ஒரு செடி, எப்படி ஒரு வள்ளி மாதிரி ஒரு செடி தான் அது. அது கொடி மாதிரி வளரும். அந்த அந்த இலைய பறிச்சு ஒரு 50 கிராம் எடுக்க சொன்னாங்களா, 30 கிராம் எடுக்க சொன்னாங்க. ஒரு லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இலை ஒரு கைப்பிடி இப்படி இலை எடுத்துட்டு அதில் பச்சையாக தான் இருக்கணும். அது ட்ரை பண்ண சிட்டாமிருதெல்லாம் வாங்கக்கூடாது, பச்சையாகவே வேணுமாம்மா. ஸோ நம்ம ஏரியாவில் எங்கேயுமே வளரலை. ஸோ அந்த இலை எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆறே இருக்கிறவங்களுக்கு, ஏஜ் ஆனவங்க எந்த ஏஜ்லேயும் சாப்பிட்லாம். ஸோ அந்த இலை கிடச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இலையை எடுத்துகிட்டு அந்த 1 லிட்டர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேயில் ஃபுல்லாக அது குடிச்சு முடிக்கணும். ஸோ அது வந்து நிறைய அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்வெல்லிங்கு, போனில் இருக்கிற வீக்னஸ் எல்லாமே கம்மி பண்ணுமாமா. எங்களுக்கு கிடைக்கல. யாருக்காச்சும் கிடைச்சதுன்னா சொல்லுங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம். அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வீட்லேயே வச்சு வளர்த்திக்கோங்க. அது ஷேடில் தான் வளரணும், ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல வளராதாமா. அதனாலே நம்ம வீட்டை சுற்றி எங்கேயும் வைக்க முடியாது. இத்தனைக்கு நாங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சும் அது வாடிடுச்சு ஹீட்டு தாங்காமல். ஸோ அந்த மாதிரி வளர்த்திட்டா டெய்லி அந்த 1 லிட்டர் தண்ணி அப்படியே குடிச்சிட்டே இருந்தால் அந்த வலியெல்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான், இது வந்துட்டு ஒரு டிசீஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் வந்து நெகட்டிவாக சில பேர் சொல்லுவாங்க. நெகட்டிவானா நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஆரையெல்லாம் இல்லை, இவ்வளோ இதாக இருக்கீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் வரும். அதுக்கும் நான் ரீசன் சொன்னேன். இருக்குங்கிறதுக்காக நம்ம கூனி குறுகி உட்கார முடியாதுல்ல. அதனால தான் ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் ஆரை இருக்குது, எனக்கும் இருக்குது, எனக்கெல்லாம் இவ்வளோ வலி இருக்குது, நீ என்ன இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்களால சுற்ற முடியல, என்னால் சுற்ற முடியுது. அதுதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மெடிசின் பற்றி இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு யூஸ் இல்லைன்னா நான் சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆயுர்வேதிக் ஷாப் இருந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டல் இருந்தாலோ போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு இல்லை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள் மெயினாக எனக்காக. பாய்.